வணக்கம். லலிதா பண்ணை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்னு உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விவசாயம் சார்ந்த சில அற்புதமான தகவல்கள் என்னிடம் உள்ளன. ஆரம்பிக்கலாமா? சரி, போகலாம். இந்தியா உலகிலேயே இரண்டாவது பெரிய பழங்கள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தி செய்யும் நாடு என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், சீனாவை விட இந்தியா தான் அதிகம் உற்பத்தி செய்கிறது. வாழைப்பழம் முதல் தக்காளி வரை இந்திய பண்ணைகள் மிகவும் உற்பத்தி திறன் கொண்டவை. தக்காளிய பற்றி சொல்ல போனா ஒரு காலத்துல அவை விஷமா கருதப்பட்ட, இப்போது மண்ணை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஆரோக்கியமான மண்ணில் ஒரு டீஸ்பூன் அளவில் பூமியில் உள்ள மக்களை விட அதிகமான உயிரினங்கள் உள்ளன. அடுத்த முறை நீங்கள் வயல்வெளிகளில் இருக்கும்போது இதை பற்றி சிந்தியுங்கள். அந்த நுண்ணுயிரிகள் கரிம பொருட்களை சிதைக்க உதவுகின்றன. இதனால் தாவரங்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கின்றன. செங்குத்து விவசாயம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? பயிர்கள் அடுக்கட்டக்கா அமைக்கப்பட்ட அடுக்குகளில் வளர்க்கப்படும் ஒரு முறையாகும். பெரும்பாலும் நகர்ப்புற சூழல்களில் இது பயன்படுத்தப்படுகிறது. இந்த புதுமையான நுட்பம் குறைந்த நீர் மற்றும் நிலத்தை பயன்படுத்துகிறது. நகரத்துக்குள்ளேயே புதிய வெளிப்பொருட்களை வழங்குகிறது. ஒரு வானளாவிய கட்டிடத்தில் பண்ணை இருப்பதை கற்பனை செய்து பாருங்கள். தேனீக்களை மறந்து விடாதீங்க. பயிர்களை மகரந்த சேர்க்கையில் தேனீக்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. உண்மையில் நாம் உண்ணோம் உணவில் மூன்றில் ஒரு பங்கு மகரந்த சேர்க்கையை சார்ந்தது. தேனீக்கள் இல்லாமல் நமது உணவு முறை மிகவும் வித்தியாசமாயிருக்கும். எனவே அடுத்த முறை நீங்கள் ஒரு தேனீயை பார்க்கும்போது அதன் கடின உழைப்புக்கு சிறிது நன்றி சொல்லுங்கள். இறுதியாக அரிசி பற்றிய ஒரு ஆச்சரியமான உண்மை. இது உலக மக்கள் தொகையில பாதியளவுக்கு மேற்பட்டவர்களுக்கு முதன் உணவு மூலமாகும். அரிசி விவசாயம் மில்லியன் கணக்கான விவசாயிகள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கிறது. நம்புங்கள் அல்லது நம்பாதீங்கள், 40,000க்கும் மேற்பட்ட அரிசி வகைகள் உள்ளன. லலிதா பண்ணை யூடியூப் சேனலை பார்த்ததற்கு நன்றி. இந்த தகவல்களை நீங்க ரசித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய